இன்னைக்கு எங்க இருக்கு கற்பனை திறன்? படிச்சால கற்பனை திறன் வரும், பார்த்தா எப்படி கற்பனை திறன் வரும்? ஏன்னா யாரோ எவனோ ஒருத்தன் படம் பிடிச்சதையே பார்த்துக்கிட்டே இருக்கோமா, உள்ள கேமராவே இல்லை. ஒரு காலத்துல கேமரா இருந்தது மேடம். என் வந்தியத்தேவன் என்ன மாதிரியான ஹேண்ட்ஸம் தெரியுமா? நல்லா நம்பின 9th ஸ்டாண்டர்ட்ல அதை படிச்சு முடிச்சுட்டு மீசாப்பேட்டையில திப்பு தெருவுக்கு வருவான். ஒரே ஒரு சீழ்கை ஒலி, ஏய் பேப்ஸ் கம் அப்படின்னு கூப்பிடுவான். நான் 2வது பால்கனிலேருந்து குச்சி அவனோட பஞ்சகல்யாணி குதிரையில் ஓடிடுவேன்ட்டு என் ஃபர்ஸ்ட் க்ரஷ்ங்க வந்தியத்தேவன். அந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ மௌனமாக இருந்தேன் தெரியுமா? நல்ல வேளை அவன் என் வீட்டுக்கு வரலன்னு நினச்சிக்கிட்டேன். கற்பனை இருக்குல்ல, அது கொண்டாட்டமானது, அதில் யாருடைய கண்ட்ரோலும் கிடையாது. அதனால தான் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். நாலேஜபிளாக இருக்கிறத விட மிக முக்கியமானது நீ கற்பனை திறனில் இருக்கிறியா? ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப சிம்பிள் மேத்ஸ் ஆரம்பிக்கட்டுமா? மனசில் இருக்கக்கூடிய கேமரா ஆன் பண்ணு. பெரிய பாலைவனம், அதில் ஏ அப்படின்னு ஒருத்தன், பி அப்படின்னு ஒருத்தன், 2 பேரும் தன் பயணத்தை தொடங்குகிறார்கள். ஒருத்தர் யாருன்னு தெரியாது. 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். பயணம் தொடங்குறாங்க. சிலம்பொலி செல்லப்பனார் கதை சொல்ல தொடங்குகிறார். நாங்கெல்லாம் அந்த கதையோட சேர்ந்து வரோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் போன உடனே ஏ பேசுது பி கிட்ட, உனக்கு எந்த ஊரு? பி தன்னுடைய ஊரை சொல்லுச்சு. பி கேட்டுச்சு, உனக்கு எந்த ஊரு? அதுவும் சொல்லுச்சு. ஏ கேட்டாரு பி கிட்ட, எவ்வளோ தூரம் நீ போற இந்த பாலைவனத்தில் நடந்து? 10 கிலோமீட்டர். ஹை, நானும் 10 கிலோமீட்டர். ரொம்ப வெயிலாக இருக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. திடீர்னு பி கேட்குறான், ரொம்ப வெயிலாக இருக்குதே, தண்ணி கொண்டு வந்தியா? கொண்டு வந்தேனே. ஏ பி கிட்ட கேட்குறான், நான் கொண்டு வந்தேன், சரி நீ கொண்டு வந்தியா? நானும் கொண்டு வந்தேன். சாப்பாடு? நான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். பி உடனே பி கேட்குது, நீ சாப்பாடு கொண்டு வந்தியா? நானும் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். 5 கிலோமீட்டர் நடந்தாங்களாம். மறக்கக்கூடாது, கேள்வி வரும். 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஒரு ஈச்ச மரம் வருது. அந்த ஈச்ச மரத்தில் 2 பேரும் டயர்டாக உட்காந்து சாப்பிட்லாமா அப்படிங்கிறாங்க. சாப்பிடலாம். 2 பேரும் உட்காந்து தலையில் இருக்கக்கூடிய அந்த டர்பனை கழட்டி போட்டுட்டு அதில் இவருடைய டிஃபன் பாக்ஸையும் அவங்களுடைய டிஃபன் பாக்ஸையும் எடுத்து வைக்கிறாங்க. டப்பாவை திறக்கிறாங்க. தண்ணி துருத்தியை திறந்து தண்ணி ஊற்றி டப்பாவை திறந்து பிளேட் வைக்கும்போது ஒருத்தன் வந்துட்டான். அவன் எங்கிருந்து வந்தானே தெரில. வந்துட்டு சொன்னா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமாம், என்கிட்ட காசு இருக்கு, ரொம்ப பசிக்குது, காசு கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறீங்களா? ஏன் சொன்னா, நாங்கள் ஒன்றும் சாப்பாடு விற்கிற வியாபாரிகள் இல்லை, பசிக்குதுன்னு சொன்னல உட்காருண்ணா. பி சொன்னா, காசுக்கா விற்பாங்க மத்தியான சாப்பாடை, கொண்டு வந்த சாப்பாடை, உட்காரு சாப்பிட்லான்னா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 பேரும் ரொட்டி கொண்டு வந்திருக்காங்க. 2 பேரும் அந்த ரொட்டிகளை தன்னுடைய ரொட்டிகளை ஒரு தட்டில் வச்சுட்டாங்க. நான் இங்கே நிறுத்துறேன் இந்த கதையை. பியும் ஒன்றும் யோசிக்கலை, ஏன் ஒன்றும் யோசிக்கலை, டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு ரொட்டி எடுத்தான், 3ஆ பிரித்தான். 3 பேரும் சாப்பிட்ட, சமமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நல்லா வயிறு நிறைஞ்சிருச்சு எல்லாருக்கும். 3 பேரும் அப்படியே கையை இப்படி தலைக்கு வச்சுட்டு தூங்கிட்டாங்க. எழுந்திருச்சு பார்த்தா பணக்காரனை காணோம். அப்போ சொன்னா, எல்லாரும் தூங்கும்போது எவன் ஒருத்தன் முழிச்சிருந்து வேலை செய்கிறானோ அவன் தானே பணக்காரனாக இருக்கிறான். சரி, அவன் போயிட்டான். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டான். அப்படின்ட்டு அவன் சாப்பிட்ட கோப்பையை ஏவனுடைய கோப்பை, அந்த கோப்பையை எடுக்கும் பொழுது உள்ள 8 தங்க காசு இருக்கு. எவ்வளோ காசு? 8 தங்க காசு இருக்கு. சரி, 8 காசுனா 4 காசு எனக்கு, 4 காசு உனக்கு. பி சொன்னா, காசுன்னு வர வரைக்கும் பிரச்சனை இல்லை, காசுன்னு வந்துருச்சுன்னா கணக்கு ஆரம்பிக்குது. நீ எவ்வளோ ரொட்டி கொண்டு வந்தன்னா? ஏ சொன்னா 3, பி சொன்னா நான் 5. அப்போ எனக்கு 5 காசு, உனக்கு 3 காசு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கிட்ட அந்த கேள்வி வருது, 4 சரியா, 5 3 சரியா? தைரியமா இருக்கிறவங்க கை தூக்குங்க. ஆனால் யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை. சொல்லுங்க மேடம். கை தூக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்?
4 4 சரியா, 5 3 சரியா? 4 4 5 3 அடிச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பேராயர்கிட்ட போயிருச்சு. இப்போ பேராயர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னப்பா ஆச்சு? இங்க பாருங்க, இப்போ பரிசு எனக்கு தான், தருமி மாதிரி நான் தான் அடிச்சுட்டு போறேன் பரிசை. என்னப்பா ஆச்சு? 2 பேரும் வாங்கப்பா உள்ள. சார், நாங்கள் 2 பேரும் இப்படி வந்தோம் சார். ஒருத்தர் வந்தார் சார், நானும் அவரும் சாப்பாடு எடுத்து கொடுத்தோம் சார். காசுக்கு விற்கல சார். நான் 5 ரொட்டி கொண்டு வந்தேன், அவன் 3 ரொட்டி கொண்டு வந்தான் சார். நான் சொன்னேன் சார் எனக்கு 5 கூட அவனுக்கு 3 கொடுக்கலான்ட்டு. எப்படி சாப்பிட்டீங்க? சமமாக தான் சார் சாப்பிட்டோம். அப்படியா? காசு என்கிட்ட கொடுங்க. யாரு? பஞ்சாயத்துக்கு வந்தவங்க கிட்ட இருந்து மொத்தமாக காசு எடுத்துக்கிட்டு வெளில போங்கப்பா 2 பேரும். ஐயோ, அது பேராயத்துக்கு போயிருமோங்கிற பயத்தில் அவங்க துடிக்கும் பொழுது ஏவ உள்ள கூப்பிடுறாரு. வா, எவ்வளோ ரொட்டி? 3. கையில் காசு கொடுத்து மடிச்சார். திறந்து பார்க்கப்படாது, வெளில போ. வெளியில போய் தான் பார்க்கணும். நான் 5 ரொட்டிக்காரனை கூப்பிட்டாரு. எவ்வளோ ரொட்டிப்பா? 5 சார். தர கைய உள்ள. எப்போ காசுன்னு சண்டை போட்டிங்களோ 2 பேருமே ஒருத்தர் பேசிக்காம அவங்க வழி பார்த்துட்டு போங்க. வெளியில போய் 5 ரொட்டிக்காரன் திறந்து பார்க்கறான், 3 ரொட்டிக்காரன் திறந்து பார்க்கறான். 3 ரொட்டிக்காரன் கையில ஒரு காசு இருக்கு, 5 ரொட்டிக்காரன் கையில ஒரு காசு இருக்கு. 2 காசும் பார்த்தா 4 4 5 3 தானே நாம கணக்கு சொன்னோம். பேராயர் என்ன கணக்கு போட்டார் பாரு. அவர் சொன்னார், 5 ரொட்டிக்காரன் கையில 7 காசு. 7 காசு. 3 ரொட்டிக்காரன் கையில 1 ரூபா 1 காசு. 3 ரொட்டிக்காரன் லபன்னு அடிச்சுட்டு உள்ள வரான். அவன் பேச்ச கேட்டிருந்தா கூட 3 கிடைச்சிருக்கும். இந்த ஆள் என்ன ஒத்த காசு கொடுத்து அனுப்புறாரு. எங்களுக்கு பஞ்சாயத்தை சொல்லுங்க, எங்களுக்கு நீதி சொல்லுங்க, நீங்க நீதிமான் தானே சொல்லுங்க. உடனே அந்த பேராயர் சொல்ல தொடங்கினார், நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்த? 5. நீ 3. 2 சேர்த்தா எவ்வளவு? டக்குன்னு சொல்லணும். எவ்வளவு? வெரி குட், ஷார்ப்பா இருக்கணும். எவ்வளவு? 1 ரொட்டியில எத்தனை பங்கு போட்டாங்க? மொத்த ரொட்டியில 3 போட்டா மொத்தம் எவ்வளவு துண்டு? எவ்வளவு துண்டுப்பா? 24. ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க? ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு சாப்பிட்டுருக்கு? 8 சாப்பிட்டுருக்கா? 3 ரொட்டிக்காரன் துண்டு போட்டானே, எத்தனை துண்டு போட்டான்? 3 ரொட்டிக்காரன் துண்டு போட்டா எவ்வளவு? 5 ரொட்டிக்காரன் துண்டு போட்டானே, எவ்வளவு துண்டு வந்தது? 5 ரொட்டியில 5 ரொட்டியில துண்டு போட்டா 15 துண்டு வந்தது. இவன் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? 8 சாப்பிட்டுருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்கான்? 7 கொடுத்துருக்கான். அதனால அவனுக்கு 7 காசு. 3 ரொட்டிக்காரன் பிரிச்சா எவ்வளவு வருது? 9. இவன் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? 8. எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1. அதனால அவனுக்கு 1 காசு. பார்த்தா நியாயம் மாதிரி தெரியும். நீதிமான்களாக இருப்பதற்கு உள்ளே நுழைந்த அந்த கணக்கை பார்க்க வேண்டும். அப்படி கணக்கை பார்க்கின்றவர்கள் தான் நடுநிலைமையாளர்கள், அவர்கள் தான் நீதிமான்களாக இருக்கிறார்கள். பைபிள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, நீதிமான்களை இறைவன் ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை. நீதிமான்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நியாயம் வேறுபடலாம், நீதி வேறுபடாது. நீதி அனைத்து உயிர்களுக்கும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற அற்புதமான அந்த சொல்லில் வைத்துக்கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், என் குழந்தைகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, கல்வி என்பதுதான் நம் மம்மர் அறுக்கும் மருந்து. நான் பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். யார் அழகு தெரியுமா? யார் என்ன வார்த்தை சொன்னாலும் புரியுதா, அவதான் அழகி, அவன் தான் அழகன். மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல வார்த்தைகளை கரெக்டான டோன்ல சொல்ல தெரியுதா, நீ பேரழகி. அது நல்ல வாசிக்கிறது அப்படிங்கிறது என்னங்க அர்த்தம் இருக்கு? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய பொருளோடு உன்னை பொருத்தி கொள்வது, அதற்கு பேர் தான் கல்வி. ஒரு விஷயம் சொல்லப்படுதா, உன்னை அதுக்குள்ள எடுத்து பொருத்திக்கிறது, அதற்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். வாட் யூ சே ஐ ஸ்டாண்ட் அண்டர். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், we know less but we understand more. புரிதல் அதிகமா இருக்கணும். இந்த புரிதல் அதிகமா யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யாராலும் காயப்படுத்தப்பட மாட்டார்கள், யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள்.
அதற்கு பெயர்தான் கல்வி. எது கல்வி தெரியுமா? உலகத்தில் எந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும் அந்த வாய்ப்புகளுக்காக கல்வியை மட்டும் கைவிட்டு விடாது. எந்த மூலையில் நாம் இருந்தாலும் கல்விதான் மம்மர் அறுக்கும் மருந்து. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு என்கிறார் நாலடியார். கல்விதான் அழகு. கல்வியை பெற்றுக்கொண்டால் என்னெல்லாம் நடக்கும் என்று பேசுகிறது சங்கத்தமிழ். புறநானூற்றிலே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அவன் ஒரு வாக்குமூலத்தை தருகிறான். நம் மூத்தோன், நம் தாத்தன் உற்றுழி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கள் நன்று. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கஷ்டப்படும் பொழுது, நீ இல்ல ஆசிரியர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்தும். இங்க நான் நிறுத்துறேன். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போது மெயின் கேட்ல டீச்சர்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையில பேப்பர் கட்டும் கஞ்சி கலையமும் இருக்கும், சாப்பாடு கூடையும் பேப்பர் கட்டும் இருக்கும். ஓடி போய் அதை நம்ம வாங்கிப்போம். வாங்கிட்டு போய் ஸ்டாஃப் ரூம்ல கொடுப்போம். இன்னைக்கு பஸ்ல கூடங்க திரும்பி உட்காந்துக்குதுங்க. பாப்பா எழுந்திருச்சு இடம் கொடுக்கணுங்கிறதுனால திரும்பி உட்காந்துக்குது. நேர்ல வந்தா கூட குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்க, ஒரு வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்ல எல்லாம் ஒரு விதமான ஆசிரியர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. எங்க போச்சு அந்த மரியாதைன்னு நான் இன்னைக்கு கேட்கிறேன். ஆசிரியர்களுக்கான மரியாதை, அந்த மரியாதை ஆசிரியர்களை உயர்வுபடுத்துவதற்காக அல்ல, கற்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய உயர்வுக்காகத்தான் அந்த பணிவை தவிர அந்த பணிவை வாங்கிக் கொள்வதனால் ஆசிரியர்களுக்கு ஒரு பெருமையும் வந்துவிட போவதில்லை. நீ கஷ்டப்பட்ட காசை அவங்களுக்கு கொடுக்கணுமா? கொடுத்து பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. நான் இங்க நிறுத்திட்டு இன்னொரு விஷயம் சொல்லவா? கோச்சிக்கிறாதீங்க. அம்மா அப்பா வந்திருக்கிறீங்கல்ல, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க வீட்டில் கொஞ்சம் சரியா பார்த்துக்கிட்டா எங்களுக்கு வேலை கொஞ்சம் குறையும். நாங்க பெயிண்ட் அடிச்சு அனுப்புறோம், நீங்க குளிக்க வச்சு அனுப்பிச்சிடுறீங்க. முதல்ல எல்லாம் லீவ் லெட்டர் எழுதுவோமா சார்? லீவ் லெட்டர் எழுதுவோமா? as I am suffering from fever, I am unable to attend the classes, so grant me 2 days leave சொல்லுவோமா? கீழே என்னன்னு மேடம் சொல்வீங்க? yours faithfully. there you are. நீங்கள என்னப்பா எழுதுறீங்க? yours faithfully, truly, sincerely. ஒரு சொல்லே காணாம போயிடுச்சு டிக்ஷனரியில இருந்து. yours obediently, உங்கள் கீழ்ப்படிந்த மாணவி. எந்த லீவ் லெட்டர்லயும் அந்த சொல் இல்லை. எங்க போச்சு அந்த சொல்? நான் கேட்டேன், ஏன்பா எழுத மாட்டேங்கிற? என்ன முன்னால ஐ வரணுமா ஈ வரணுமான்னு பிரச்சனையா இருக்கு மேடம். ட்ரூலின்னு எழுதுனா பிரச்சனை இல்லாம இருக்கு மேடம். எவ்வளவு ட்ரூவா இருக்கிறோமோ அவ்வளவு எள்ளு போட்டுக்கிறோம் மேடம். எங்க போச்சு பணிவு? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. ஏன் தெரியுமா? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் உள்ளும் கற்றோரின் பால் தாயும் மனம் திரியும். அரசும் கூட மூத்தோன் வருக என்றாது கற்றவரின் பால் அரசும் செல்லும். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கடைசியா சொல்றான். வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் ஜாதி, வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல் பால் ஒருவன் அவன் கண் படுமே. நீ ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கல்வியை கையில் எடுத்துக்கொண்டால் நீ யாரெல்லாம் மேல் ஜாதிக்காரங்கிறானோ, யாரெல்லாம் பெரிய பெரிய ஆள் என்கிறானோ அவர் எல்லாம் உன் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. படிச்சுக்கோங்கிறோம். நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். முதல்ல மைண்ட் இருக்குல்ல, படிப்பு ஷார்ப் பண்ணும். நீங்க படிச்சீங்கன்னா மைண்ட் ஷார்ப் ஆகும். இன்னைக்கு மைண்ட் ஷார்ப்பா வச்சிருக்க முடியாதபடிக்கு நிறைய சூழல் நிலவுது. உங்களுடைய கையில இருக்கக்கூடிய கேட்ஜெட் இருக்குல்ல, அது உங்களுடைய மனசை மந்தமாக்குது. ஷார்ப்பா வச்சுக்கல. நான் ஒரு ஷார்ப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறேன். 5 நிமிஷத்துல என் பேச்சு நிறைவுறும். எப்பொழுதும் கேட்பது மறக்காது. அதனால்தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் தான். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எனக்கு பல விஷயங்கள் என்கிட்ட பெரிய பெரிய கிறிஸ்துவ பெரியவர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, பைபிளை நீங்க நல்லா வாசிச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த டெப்தான விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதா? தேர் யூ வின். மேட்சை பார்த்து பயப்படாதீங்க. அது டீச்சருங்க செய்யற கோளாறு மேடம். சில பேர் அந்த மாதிரி ரொம்ப கடுமையான டீச்சராக இரு உன்னை மேக்ஸ் கிளாஸ்ல கொண்டு போய் விடுறேன்னா, அடிப்படையில் நான் என்னுடைய ஆழ் மனதில் பெருமை கொள்ளுகின்ற கர்வம் கொள்ளுகின்ற ஒன்று, நான் ஆசிரியராக இருப்பதும் நான் கல்வி கற்றிருப்பதும் தான். கல்வியாளருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். ஏன் கல்வி அவ்வளவு முக்கியம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வறுமையின் கோர பசியின் அந்த ருசியை அறிந்த ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பெண் நான். இது எல்லாம் வேறு எந்த காரணத்துக்காகவும் அல்ல, நான் கற்ற கல்வியால் நான் பெற்ற இந்த வாய்ப்பை குழந்தைகளே
எனக்கான அந்த கல்வியை தந்த ஆசிரியர்களுக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக தன் வாழ்க்கையின் மணித்துளிகளை செலவழித்த என் பெற்றோர்களுக்கும், நான் ஃபீஸ் கட்ட முடியாத பொழுது எனக்கு ஃபீஸ் கட்டிய அந்த சான்றோர் பெருமக்களுக்கும் தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேரும். தேர்விலே தேர்ச்சி பெறுவதற்காகத்தான் இலக்கியங்களை எல்லாம் ஒரு காலத்தில் படித்தேன். அதற்கு பிறகு உங்களிடத்தில் கைத்தட்டல் வாங்குவதற்காக படித்தேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் கண்களிலே கண்ணீர் துளி தழும்பாமல் என்னால் எந்த இலக்கியத்தையும் எந்த புத்தகத்தையும் வாசித்து விட முடிவதில்லை. ஏனென்றால் அது அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்கான சொல்லல்ல, என் ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு இயற்கை அளித்திருக்கக்கூடிய வரம் என்று நான் புரிந்து கொள்ள தொடங்கிய அந்த வினாடியிலிருந்து என் புகழ் இன்னும் இன்னும் அதிகரிக்க தொடங்கியது. மிக நுட்பமான ஒரு வார்த்தையை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். டீச்சர்ஸ் கிட்ட சொல்ற ஒரு விஷயம், படித்த ஆசிரியர்களிடம் நாங்கள் பிள்ளைகளை ஒப்படைக்க விரும்புவதில்லை, படிக்கின்ற ஆசிரியர்களிடத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்படைக்க விரும்புகிறோம். படித்துக்கொண்டே இருங்கள், நீங்கள் படிக்க படிக்க எங்கள் பிள்ளைகள் வளர்வார்கள். பெற்றோர்களே, குழந்தைகளை கண்காணியுங்கள். குழந்தைகளே, இவர்கள் 2 பேருக்கும் பெருமையை தேடி தரக்கூடிய வாய்ப்பை இந்த வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற அத்தனை நீதிமான்களுக்கும் வல்ல இறைவன் அனைத்து விதமான அவர்களுடைய சித்தத்தின்படி அனைத்து விதமான கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த கல்வி நிறுவனம் இன்னும் இன்னுமாய் உயர்ந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியில் கல்வியை பரப்ப வேண்டும் என்கின்ற என்னுடைய இறை வேட்கையை வாழ்த்தாக உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை சான்றோர்களுக்கும் நன்றி சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.